ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6/3/2026 ஸ்வர்ணா SK43க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டு அதோட ABC போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு அதோட ABC போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் 6/3/2026 ஸ்வர்ணா SK43க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ABC போர்டோட ஃபுல் போர்டு நம்பர்ஸையும் கொண்டு வந்திருக்கோம். அது எப்படியே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. அதாவது நம்மளுக்கு ஏபிசிங்கிறது 3 டிஜிட் நம்பர்ஸ். இந்த 3 டிஜிட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 நம்பர்ஸ்க்குள்ளேயே அதாவது 5 ட்ராக்குள்ளேயே ஃபுல் நம்பர்ஸும் நம்மளுக்கு கவர் ஆகணும். அப்படி இல்லைட்டுனா நம்மளுக்கு 8 ட்ராக்குள்ளே வந்துடும். ஆனால் இங்கே நம்மளுக்கு 9 ட்ராக்கு மேலே இருக்கிறதுனால இந்த ட்ராவுக்கு இந்த நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி ஸ்வர்ணாவுக்கு இந்த நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 மிஸ் ஆகிருக்குன்னுவா. 1 இது வரைக்கும் வரவே இல்லை. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 தான் கீ நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மிஸ் ஆகிற நம்பர்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு A போர்டு அல்லது C போர்டில் தான் உட்காரும். ஸோ இது நம்ம C போர்டுக்கான கெஸ்ஸிங்கிறதுனால நான் இதை C போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். C போர்டு அல்லது ஆல் போர்டு 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 ரொம்ப நாட்களாக வரவே இல்லை. அதனால் 1 வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 1 தான் நம்மளுக்கான சான்சஸ். ஒருவேளை 1 வரலைன்னா நம்மளுக்கு 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது 1 அல்லது 0 தான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய C போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம C போர்டுக்கு தான் கெஸ் பண்ணுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 862 ரிசல்ட். அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 689 ரிசல்ட். அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 665 ரிசல்ட். இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்தோம். இங்கே நான் 825 கொண்டு வந்திருக்கேன். இங்கே நம்ம மிஸ்ஸிங் சீரியல்ஸுக்காக நம்ம சீரியல் நம்பர்ஸை ஃபுல்லாகவே எழுதியிருக்கோம். இப்போ இந்த 825 ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வருவோம். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 8, 2, 5. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 6, 7, 9, 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 735 ரிசல்ட். அதாவது 735 ரிசல்ட். இதில் 735 ஒத்துக்கிட்டோம்னா 3, 7. ஸோ 5 ஏற்கனவே வந்ததுனால நம்ம 3, 7 மட்டும் தூக்குவோம். தூக்குனது போக 1, 4, 6, 9, 0. இப்போ அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் 002. 002. அப்போ இந்த இடத்துல 0 மட்டும் தூக்கிட்டோம்னா 1, 4, 6, 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 044. இந்த இடத்துல நம்ம 4 மட்டும் தூக்குவோம். தூக்கிட்டோம்னா 1, 6, 9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 473. 473 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பழைய நம்பர், அதாவது அடித்த நம்பர் தான் அடிச்சிருக்காங்க. அதனால் 169 அப்படி கீழே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 873. மறுபடியும் நம்மளுக்கு அடித்த நம்பர் தான் அடிச்சிருக்காங்க. அந்த 169 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 665 அடிக்கிறாங்க. 665 அடிக்கிறப்போ நம்ம 6 வெளியேறுது, 1, 9 மிச்சமாகுது. அதுக்கடுத்த ட்ரா என்ன பண்ணுறாங்க, 6 வச்சு 9 இழுக்கிறாங்க. அதாவது 689 ரிசல்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 9 இழுத்ததோட 1 ரிமைனிங் ஆயிடுது. அப்போது கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் 862 ரிசல்ட் ABC போர்டில். அப்போது 8, 6, 2, 1. அப்போது 1 மட்டும் தான் நண்பா பாக்கியிருக்கு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1க்கு சான்சஸ் இருக்குது. இது மொத்தமாக நம்ம ட்ராக்கள் என்னென்னமுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதிகப்படியான ட்ராக்கள் இருக்குது. இங்கே நான் 825 கொண்டு வந்திருக்கேன். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 ட்ரா. மொத்தமாக நான் 9 ட்ராவை கொண்டு வந்திருக்கேன் இந்த மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு 5 ட்ராக்குள்ளே நிற்கணும்.
ஆனால் இங்கே நம்மளுக்கு 9 ட்ராவ் ஆயிடுச்சு, இன்னமும் நம்மளுக்கு 1 வரல. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 வச்சு வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறோம், ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதேமாதிரி இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் பிடிபடலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 1 அல்லது 0 இது ரெண்டில் ஏதாச்சும் 1 அல்லது 2மே சேர்த்து நம்மளுக்கு ஹிட் ஆனால் இந்த ட்ராவலில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பிசி மிக்சட் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி மிக்சடில் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெய்ட்ஸாக கிடச்சிருக்கிறது 31 61 4171. அதுக்கப்புறம் 90 50 3060. இப்படி நம்மளுக்கு 8 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இது ஸ்ட்ரைட் பெய்ட்ஸாக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு போர்டு மாதிரி எனக்கு இது வந்து ஏசிக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏசியில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய இந்த சிம்பிள் கெஸிங் அதோட நம்மளுடைய எக்ஸை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க பிசி நம்பர்ஸ் இது தான். ஏன்னா நம்மளுக்கு சி போர்டில் 1 அல்லது 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு பி போர்டு அதோட ஏ போர்டுக்கான டச்சாக கிடச்சிருக்க நம்பர் வந்து 364147. நம்மளுக்கு இந்த 1 வச்சு வரும்போது நம்மளுக்கு 3641ங்கிற டச்சு கிடச்சிருக்கு. அதே இது 9 இருந்துச்சுன்னா 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 9536ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் நம்ம கலக்கி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவல் கிடச்சிருக்க பிசி நம்பர்ஸாக 31614171 கிடச்சிருக்கு. அப்புறமா நம்மளுக்கு 90 50 30 அதோட நம்மளுக்கு 60ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது பழைய நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு டபுள்லையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறணும். ஏன்னா டபுள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, 11 அல்லது 00. ஸோ 00க்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான், ஆனால் 11 வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீட்டில் தான் நம்மளுடைய டார்கெட்டு, அதனால் 11 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. கெஸிங் எதுவும் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டெய்லி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம், கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1-0 வச்சு எடுத்திருக்கோம். 1-0 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பிசி மிக்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரைடே ஸ்வர்ணாவுடைய ரிசல்ட். ஏன்னா அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்வர்ணா வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6/3/2026 ஸ்வர்ணா SK43க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.